ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 வகையான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி சப்பாத்தி பூரி உருட்டுற கட்டை இருக்கும்ல. ஸோ அந்த கட்டையை நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தொடச்சிட்டு கவரில் எடுத்து வைப்போம். ஸோ ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக அங்கங்கே நம்ம ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். நம்ம 2 நாள் 3 நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணாலும் என்ன தான் நம்ம கழுகிட்டு வச்சாலுமே சரி, ஒரு சில டைமில் ஒரு மாதிரி ஒயிட்டாக ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒயிட்டாக ஆகாமல் இருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா சூப்பராக இருக்கணும், எந்த ஒரு மாவுமே அதை ஒட்டி இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கணும்னா அதில் அந்த ரொட்டி கட்டிங் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. குக்கிங் யூஸ் பண்ணுற ஆயில் தான். கொஞ்சமாக அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லா இடத்துலையும் வடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். இந்த மாதிரி செய்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டி கட்டை எடுத்து வச்சாலும் எத்தனை நாள் ஆனாலுமே பார்த்திங்கன்னா அந்த ரொட்டி கட்டை பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். ஒயிட்டாக ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாவெல்லாம் சம்டைம் உருட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே மாவெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுமே உங்கள் வீடுங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு டக்குன்னு அந்த சமயத்தில் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்றது கூட யோசனை வராது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைமில் நம்ம துணியெல்லாம் துவைக்கும் போது பேண்ட்டு பேக்கெட்டோ அதுக்கப்புறம் சட்டை பேக்கெட்லேயோ இந்த மாதிரி தெரியாமல் மணி இருக்கும். நம்ம துவைக்க போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேன் காற்றெல்லாம் வச்சு காய வைப்போம். காய வச்சாலுமே டக்குன்னு பறந்துடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி சூடான சாதம் பாத்திரம் இருக்கும்ல, ஸோ ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்மளோட காசை இந்த மாதிரி அந்த சாதத்தோட பாத்திரத்தில் இந்த மாதிரி லைட்டாக ஒட்ட வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே போதும். சூப்பராக 2 நிமிஷத்தில் நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போய் சூப்பராக நம்மளோட மணி பார்த்திங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும். நம்ம என்ன தான் ஃபேன் காற்றுலேயே எல்லாம் வச்சாலுமே சரி பறந்து போயிடும் மணி. அதுவுமே இந்த அளவுக்கெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் காஞ்சி ட்ரை ஆன மாரி நம்மளுக்கு கிடைக்காது. நீங்களுமே இந்த மாதிரி சப்போஸ் தெரியாதனமாக மணி போட்டால் ஈரமாக இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பணம் சூப்பராக காஞ்சி வந்துடுச்சு. டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிக்ஸி ஜாரோட இந்த பிளேடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் போயிருக்கும். ஸோ அந்த ஷார்ப்னஸ்லாம் போச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டிருக்கேன். அது கூட சால்ட் உப்பு சேர்த்து, நீங்கள் கல்லுப்பு இருந்தாலும் கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கீழே ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பளபளன்னு இல்லை, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது மாதிரி இருக்குன்னா நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம பாத்திரம் கழுகுற விம் லிக்விட் சேர்த்து ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்திங்கனாவே போதும். அந்த ஜாருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த பிளேட் பகுதியில் கொஞ்சமாக ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறதுனால சூப்பராக க்ளீன் ஆயிரும், பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பராக நல்லா பளபளன்னு ஆயிரும். நம்ம இதை கீழே ஊற்றிட்டதுக்கப்புறம் இந்த ஜாரை காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. நீங்களுமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடுங்களில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட மூடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். ஒரு சில டைமில் நம்ம மாவெல்லாம் அரைக்கிறதா இருந்தால் வெளியே மாவெல்லாம் செதறி வந்துடும். தேங்காய் அரைக்கிறதுனாலும் அதே மாதிரி தான் செதறி வந்துடும். ஸோ நம்ம எப்பொழுதுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம் அப்படின்னா அந்த மிக்ஸி ஜாரோட மூடியை ஃப்ரீசருக்குள்ளே இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மூடி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் மூடி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நல்லா லூஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் கிளியராக காட்டுற பாருங்கள். இப்போ நான் க்ளோஸ் பண்ணும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்னஸ் இருக்குது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு அந்த மூடி மூடவே முடியல, ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தனால நல்லா டைட் ஆகிடுச்சு. இதே போல் தான் குக்கரோட கேஸ் கட்டருமே சரி. நீங்கள் எல்லாமே சமையல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் இந்த கேஸ் கட்டரை ஃப்ரீசருக்குள்ளே வச்சு இந்த மாதிரி வேணும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட வாஷ்ரூமை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எந்த ஒரு கிருமியும் அண்டக்கூடாது, நல்லா பளபளன்னு இருக்கணும்னா நான் இப்போ அதுக்காக வந்து வீட்டில் வீணாக போன இந்த சோப்பு இருக்கணும் கொஞ்சம். ஸோ அந்த மீதமான சோப்பை வந்து இந்த மாதிரி கிரேட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவும் வந்து எஃபெக்டிவான டிப்ஸு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஹார்பிக் வாங்குவோம், அதே மாதிரி வந்து க்ளீனிங் பர்பஸுக்கு நிறைய சொல்யூஷன் வாங்குவோம். நம்ம என்ன தான் அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி நான் இப்போ ரெடி பண்ண போகிற சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே அந்த மாதிரி ஹார்பிக்கோ நம்ம க்ளீன் பண்ணுற எந்த ஒரு சொல்யூஷன் நம்ம வாங்க வேண்டியதில்லை அதிக பைசா கொடுத்து. ஸோ நான் பண்ண போகிறது எல்லாமே வீடுங்களில் வீணாக நம்ம தூக்கி போட வச்சுருக்க பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கிரேட்டர் வச்சு சோப்பு எல்லாமே வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதில் நம்ம போடக்கூடிய பொருளை பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் தான் போட போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் போடணும், இல்லை லாஸ்ட்டாக மீதமானது கொஞ்சமாக இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதையுமே இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு கிருமியுமே வந்து அண்டாது. ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம போயிட்டு வரும்போதும் நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இது கூட நான் வந்து பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறேன். பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக ஒயிட்டாக நல்லா பளபளன்னு இருக்கும். எந்த ஒரு உப்பு தண்ணி படிகிற பாத்ரூமாகட்டும் அந்த மாதிரி கரை படியே விடாது. ஸோ இப்போ பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் அளவாக வந்து மிக்ஸ் பண்ண வராது. ஸோ இதெல்லாம் வந்து கை க்ளவுஸோ எல்லாம் வந்து கவரோ போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே என்கிட்ட வந்து கை க்ளவுஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கவர் போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன். மிக்ஸ் பண்ணதுமே இந்த மாதிரி குட்டி பால்ஸாக வந்து நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்குள்ளே இந்த ஒவ்வொரு உருண்டையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ நான் செய்த இந்த உருண்டை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 செஞ்சு வச்சுட்டிங்கனாலும் வந்து ஒரு 5 வாரத்துக்கிட்ட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த பால்ஸில் குட்டியாக அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கிட்டு அங்கங்கே வந்து ஹோல்ஸ் தெரியணும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வாஷ்ரூமில் இருக்க டாய்லெட்டை பேக் சைடு வந்து ஃப்ரெஷ் பண்ணுவோம்ல, அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பால்ஸ் இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உள்ளே போயிடும். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அரை மணி நேரம் பொறுத்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சதுமே ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் இப்போ எடுத்து காட்டுறேன். பாருங்கள், மேலே லைட்டாக வந்து பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி விடும்போது அந்த பால்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷன்லாம் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ் பண்ணி எடுக்கும் போதும் அந்த வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். உப்பு தண்ணி படும்போது ஒரு மாதிரி அங்கங்கே உப்பு கரையாக படிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு வித பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 5 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய சேனலை நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.